நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட் இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணலாம். அதுக்கு வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் டெக் நிதிபரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அவரோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஷியோமியோட Mi 11 ஒரு புத்தம் புதிய மொபைல் கூடியரில் லான்ச் ஆக போகுது. February 8 அதுக்கு டேட்டு குறிச்சிருக்காங்க, லான்ச்சிங் டேட். ஸோ அந்த மொபைலில் Qualcomm Snapdragon 888 சிப் செட்டும், அதே மாதிரி 8GB RAM, 12GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், இந்த மாதிரி 3 வேரியண்ட்டில் உங்களுக்கு வருது. அதோடு சேர்த்து Mi 11 ப்ரோவும் அறிமுகப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 4600 mAh பேட்டரி, 3 கேமரா, அதில் வெயிட்டான கேமரா 108 மெகா பிக்சலையும், செல்ஃபி கேமரா வந்து உங்களுக்கு 20 மெகா பிக்சலையும் இந்த ஷியோமியோட Mi 11ல் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 45,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 53,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு குளோபல் லான்ச்சிங்னால இந்தியாவுக்கு என்ன விலையில் வரும் அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்போ? February 8, 2021. அடுத்த நியூஸ் வந்து சிக்னல் அப்ளிகேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப்பில் இந்த புதிய ப்ரைவசி அப்டேட்டை அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது யாருக்கும் பிடிக்கல. அதனால வாட்ஸ்அப்லேருந்து நிறைய பேர் வெளியேற ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கேருந்து வெளியேறி டைரெக்டாக எங்கே போனாங்கன்னா முதல்ல தஞ்சமடைந்தது வந்து சிக்னல் தாங்க. அதுக்கப்புறம் தான் டெலகிராம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிக்னலில் பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்பார்த்த புதிய விஷயங்கள் இருக்காது. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த டெவலப்பர் உஷாராயிட்டார், எல்லோரும் நம்ம பக்கத்தில் வராங்க, அதனால் நம்ம இந்த அப்ளிகேஷனை கொஞ்சம் புதுமைப்படுத்துவோம் அப்படின்ட்டு இப்போ சேட் வால்பேப்பரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த சிக்னலில். அதுவும் சிக்னல் 5.3 வெர்ஷனில் வந்து இந்த சேட் வால்பேப்பர் வந்து அப்டேட்டாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபோனில் சிக்னல் அப்ளிகேஷனை பயன்படுத்தணும் நம்பராக இருந்தீங்கன்னா, புது சேட் வால்பேப்பரை நீங்கள் பயன்படுத்த நினச்சிங்கன்னா, ஸோ இந்த அப்டேட்டை வந்து நீங்கள் பெறுங்க. அதுவும் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஜஸ்ட் அப்டேட் கொடுத்தீங்கன்னா போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் சேட் வால்பேப்பரை பயன்படுத்தலாம். அடுத்த நியூஸ் வந்து மீ தரப்புலேருந்து Mi Air Charge அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய டெக்னாலஜியை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த ஷியோமி நிறுவனம். அதாங்க, சார்ஜர் வேண்டாம், கேபிள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், பட் காற்று மூலியமாக உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை சார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய டெக்னாலஜியை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி முயற்சி பண்ணல. இவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க, அதில் சக்ஸஸும் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இது மூலியமாக வரக்கூடிய 5 வாட்டில் வந்து உங்களுடைய ஃபோன் சார்ஜ் ஆகிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த டிவைஸுக்கும் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இடைவெளி 1 மீட்டர் இருக்கணும். அந்த 1 மீட்டர் இடைவெளியில் நீங்கள் உங்களுடைய ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணலாம், கூலாக சார்ஜ் பண்ணலாம், மற்ற விஷயங்களை உங்கள் ஃபோனில் பயன்படுத்திக்கிட்டே சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷியோமியோட Mi Air Charge மூலிமா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த நியூஸ் வந்து போக்கோ தரப்புலேருந்து. போக்கோட M3 இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. இந்த மொபைலுக்கு டேட்டை குறிச்சிட்டாங்க, February 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க லான்ச்சிங் டேட். ஸோ அன்னைக்கு நீங்கள் முழுமையான விவரங்களையும் அதோட விலையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து லீக் அவுட் ஆகிருக்கு. இதில் 4GB ரேமும் வரப்போதான், 6GB ரேமும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இமேஜ் டீசர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் போக்கோட M3யோட ப்ரைஸ் விரைவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். February 2, 2021 இந்த மொபைலோட அட்டகாசமான லான்ச்சிங் நடக்க போகுது. முழுமையான விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம், காத்திருங்கள். அடுத்த நியூஸ், ஐடெல் தரப்பில் வந்து ஒரு புத்தம் புதிய மொபைல் இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க, Itel A47 அப்படிங்கிற பேரில். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே வந்து பெரிய டிஸ்பிளேயாக இருக்கும், அதே மாதிரி செக்யூரிட்டிக்கு செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட லைவ் எங்கே நடக்க போகுதுன்னா அமேசானில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமேசான் தான் லைவ் பண்ண போகிறாங்க இந்த Itel A47. ஸோ இந்த மொபைலில் 2GB RAM, அதே மாதிரி உங்களுக்கு 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அது மாதிரி ஆண்ட்ராய்டு கோ வெர்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. 8 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமராவும், முன்னாடி செல்ஃபி கேமரா 5 மெகா பிக்சலையும் இந்த மொபைலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். விலை வந்து 6,000 ரூபாய். வாங்கலாம், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் February 1 வரைக்கும். அடுத்த நியூஸ் என்னென்னா, ஷியோமி தரப்பில் வந்து அவங்களுடைய ஓஎஸை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதாவது MIUI 12.5 ஓஎஸை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. இது ஒரு குளோபல் லான்ச்சிங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஓஎஸை மட்டும் அறிமுகப்படுத்த போகிறல, அதோட சேர்த்து ஷியோமியோட Mi 11 மொபைலையும் அறிமுகப்படுத்த போகிறாங்க. Mi 11ஓட சேர்த்து Mi 11 ப்ரோவும் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த மொபைலில் வந்து MIUI 12.5 வந்து வெர்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எப்போன்னா February 8, 2021 இந்த ஷியோமியோட MIUI 12.5 உங்களுடைய மொபைலை எதிர்பார்க்கலாம். அதுவும் இந்த புத்த மொபைல்லையும்
இன்னும் முன்னாடி லான்ச் பண்ண மொபைல்களையும் இந்த புதிய வெர்ஷனை நீங்கள் பெற முடியும். ஏன்னா நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸோட ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.